வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரின் வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். மகுடம் அப்படிங்கிற வடச்சொல்லுக்கு தமிழில் தலையணி முடி அப்படிங்கிறது மகுடம். தலையணி முடி இது மகுடம். மசானம் மயானம் அப்படின்னா சுடுகாடு. மசானம் மயானம் அப்படின்னா சுடுகாடு. மச்சம் அப்படின்னா மீன். மச்சம் அப்படிங்கிறது மீன். தமிழ்ச்சொல் மீன், வடசொல் மச்சம். மதம் அப்படின்னா கொழுப்பு, கொள்கை தான் மதம். மதம்னா கொள்கை, அப்புறம் கொழுப்பு. மதுனா கல், தேன். மது அப்படிங்கிறது கல், தேன். மத்திமம் அப்படின்னா நடுநிலை, நடு. மத்திமம் அப்படின்னா நடுநிலை, அப்புறம் நடு, சென்டர்னு சொல்லுவோம். நடுநிலை, நடு. மத்தியானம் அப்படின்னா நண்பகல். மத்தியானம் அப்படிங்கிறது நண்பகல். மனசு அப்படின்னா உள்ளம், மனம்தான் மனசு. மனஸ்தாபம் அப்படின்னா துன்பம், மன வருத்தம் தான் எனது மனஸ்தாபம் அப்படிங்கிறது. மனனம் அப்படின்னா இடையற நினைவு. மனனம் அப்படின்னா நம்ம நினைவுபடுத்தி பார்க்குறது, இடையற நினைவு. அப்புறம் மனப்பூர்வம் அப்படின்னா முழு மனது. மனப்பூர்வம் அப்படிங்கிறது முழு மனது, மனப்பூர்வமாக முழு மனதோட. அடுத்தது மனுடன் அப்படின்னா ஆடவன், ஆள். மனுடன் அப்படின்னா ஆடவன், ஆள். மனோகரம் அப்படின்னா உள்கவர்ச்சி, இனிமை தான் மனோகரம். மனோராஜ்யம் அப்படிங்கிறது மனக்கோட்டை, வீண் எண்ணம் தான் மனோராஜ்யம் அப்படிங்கிறது. மனக்கோட்டை, அப்புறம் வீணான எண்ணம், வீண் எண்ணம். மந்தம் அப்படின்னா சரியாமை, சோம்பல், கூர்மையின்மை, மட்டம் தான் எனது மந்தம். சரியாமை, சோம்பல், கூர்மையின்மை, மட்டம். மந்தாரம்னா மப்பு, மலைவானம் தான் மந்தாரம். மந்திரம்னா மறைமொழி. மந்திரி அப்படின்னா அமைச்சன். மமகாரம் அப்படின்னா எனதென்றல். மமகாரம் அப்படிங்கிறது எனதென்றல். மரணபரியந்தம் அப்படின்னா இறக்கும் அளவும். மரணபரியந்தம் அப்படிங்கிறது இறக்கும் அளவும். மரணம்னா சாவு, இறப்பு, சாக்காடு தான் எனது மரணம். ஸ்மரணை அப்படின்னா நினைவு, உணர்ச்சி. ஸ்மரணை அப்படிங்கிறது நினைவு, அப்புறம் உணர்ச்சி. மாசூல் அப்படிங்கிறது இந்துஸ்தானி மொழிச்சொல். இதுக்கு தமிழ்ச்சொல் விளைவு. மாசூல் அப்படிங்கிறது விளைவு அப்படிங்கிற தமிழ்ச்சொல்லை குறிக்கி. மாதம்னா திங்கள். மாதம் அப்படிங்கிறது வடசொல் தான். தமிழில் திங்கள், தமிழ்ச்சொல் திங்கள். மாதா அப்படின்னா தாய், அன்னை. மாதாந்தம் அப்படின்னா திங்கள் இறுதி. மாதாந்தம் அப்படிங்கிறது திங்கள் இறுதி. மார்ச்சரியம் அப்படின்னா பகைமை, பொறுமை தான் மார்ச்சரியம் அப்படிங்கிறது. பகைமை, பொறுமை. மாத்திரம்னா மட்டும். மானபங்கம் அப்படின்னா பெருமை குறைவு, மானக்கேடு தான் மானபங்கம். மானியம் அப்படின்னா இறையிலி, நிலம் தான் எனது மானியம். இறையிலி, அப்புறம் நிலம். மாந்தம் அப்படின்னா சரியாமை. மாந்தம் அப்படிங்கிறது சரியாமை. மாமி சதாரி அப்படின்னா ஊனுணவினன். மாமிசதாரி அப்படிங்கிறது மாமிசம் அப்படின்னா ஊன், இறைச்சி. மாமிசதாரி அப்படின்னா ஊனுணவினன். மாந்தம்னா சரியாமை. மாமிச பட்சணம் அப்படின்னா ஊனுணா தான் மாமிச பட்சணம். மாமிசம் அப்படிங்கிறது இறைச்சி, ஊன், அப்புறம் புலால் அப்படின்னாலும் இறைச்சியை தான் குறிக்கும். அப்புறம் மார்க்கம் அப்படின்னா வழி, நெறி தான் எனது மார்க்கம். மார்ச்சரியம் அப்படின்னா உட்பகை தான் மார்ச்சரியம். மிதம் அப்படின்னா அளவு, மட்டு தான் மிதம், அளவு, மட்டு. மித்திரன் அப்படின்னா மித்துரு அப்படின்னா நட்பு, நண்பு, அப்புறம் நேயம். நட்பு, நண்பு, நேயம். மிருகம்னா விலங்கு. மிருது அப்படிங்கிறது மென்மை, மிருதுவானது, மென்மையானது. அப்புறம் நொய்மை. மிளைச்சன் அப்படின்னா அறிவிலான், வேடன் தான் மிளைச்சன், அறிவிலான், வேடன். மீனாட்சி அப்படின்னா கயற்கண்ணி, மீனக்கண்ணி. மீனாட்சி அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் கயற்கண்ணி, மீனக்கண்ணி. லகஸ்துதி அப்படிங்கிறது முகமன். லகஸ்துதி அப்படின்னா முகமன். முகூர்த்தம் அப்படின்னா முழுத்தம், நல். முக்கியம், முதன்மை. முகூர்த்தம் அப்படிங்கிறது முழுத்தம், நல்வேளை. முக்கியம்னா முதன்மை. முத்தி அப்படின்னா வீடு பேரு. முத்திரைனா அடையாளம், பொறி தான் முத்திரை. இது முகஸ்துதி அப்படிங்கிறது தான் முகமன். மூடர் அப்படின்னா அறிவிலார். மூடர்னா அறிவிலார்.
இதைத்தான் மூவண்ணாவை தான் லா மாதிரி போட்டிருக்காங்க. மூடர்னா அறிவிலார். மூடிகம் மூஷிகம் அப்படின்னா பெருச்சாளி. மூஷிகன் பெருச்சாளி. மூர்க்கன் அப்படின்னா அறிவிலான். முருடன் தான் மூர்க்கன். மூர்ச்சை அப்படின்னா அறிவு மயக்கம். களைப்பு உணர்ச்சியின்மை தான் மூர்ச்சை. மூர்த்தினா கடவுள். மூலதனம் அப்படின்னா முதற்பொருள் விடுமுதல். முதற்பொருள் விடுமுதல் தான் மூலதனம். மேகம் அப்படின்னா முகில் எழிலி வான் விசும்பு தான் எனது மேகம். மோகம் அப்படின்னா அவா மயக்கம். அப்புறம் பெருவேட்கை விருப்பம் மருள் தான் மோகம். அப்புறம் மோட்சம் அப்படின்னா வீடு துறக்கம். மோட்சம் அப்படிங்கிறது வீடு துறக்கம். மௌட்டியம் அப்படின்னா அறியாமை. அறியாமை செருக்கு தான் எனது மௌட்டியம். அறியாமை செருக்கு. மௌனம்னா அடக்கம் பேசாமை வாய் வாழாமை தான் எனது மௌனம்.